இனி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 8 துரித செய்திகளை பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பாக தேனியில் 71 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் மணமக்களுக்கு அனைத்து சீர்வரிசை பொருட்களும் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். விழாவில் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, கோபம் என்பதை என்னவென்று அறியாதவர் ஓ பன்னீர்செல்வம் என புகழாரம் சூட்டினார். இதேபோல் அமைதிக்கான போட்டி வைத்தால் ஓபிஎஸும் இபிஎஸும் சரிசமமாக இருப்பார்கள் என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார். 100க்கு 140 எம்பிக்களும் நாம் பெறுகின்ற வியூகத்தை மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு இபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு வெற்றிகரமாக யாருக்கு யார் போட்டி, அமைதியிலே இவர் சிறந்தவரா, அமைதியிலே இபிஎஸ் சிறந்தவரா என்று போட்டி வைத்தால் சரிசமமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரை விட்டு இவர் பிரிவதில்லை, இபிஎஸ் விட்டு ஓபிஎஸ் பிரிவதில்லை. திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அதை தவிர வேறு எதையும் கூற முடியாது என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற எதுவும் இப்ப சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது தம்பி. பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதுங்கிற ஒரு வாக்கியத்தை தவிர வேற எதுவும் நான் சொல்ல முடியாது. திமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் நாளை நடைபெறும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்படலாம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தேமுதிகவோடு திராவிட முன்னேற்றக் கழகம் பேசிக் கொண்டிருக்கிறதா என்று தெரியாது. அது பற்றிய முடிவை திமுக தலைமைதான் எடுக்கும். அது பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு முடிவை விரைவில் நாங்கள் மேற்கொள்வோம். நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை கடந்த 1ஆம் தேதி முதல் திமுக பெற்று வருகிறது. ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு நீலகிரியில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரான ஆர் ராசா 2014ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்தார். நட்சத்திர வேட்பாளரான ஆர் ராசா நீலகிரி தொகுதியில் போட்டியிட மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த தொகுதியில் அவரே நிறுத்தப்படுவார் என்று கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 181 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 773 மையங்களில் நடைபெறும் தேர்வில் 2,28,000க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர். 300 கேள்விகளுடன் 3 மணி நேரம் நடத்தப்பட்ட தேர்வில் ஆர்வமுடன் பட்டதாரிகள் பங்கேற்றனர். சென்னையில் பாஜக ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்காததால் அக்கட்சியினர் ஏமாற்றமடைந்தனர். பெசன்ட் நகர் கடற்கரை சாலையில் ரன் ஃபார் மோடி என்ற தலைப்பில் ஓட்டப்பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஓட்டப்பந்தயத்தை தொடங்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் அமைச்சரை வரவேற்க பாஜகவினர் பேனர்களை வைத்திருந்தனர். ஆனால் இறுதி வரை அமைச்சர் வராததால் பாஜகவினரை போட்டியை தொடங்கி வைத்தனர். முக்கிய நிகழ்வில் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்க சென்றதால் இந்த நிகழ்ச்சியில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை என பாஜகவினர் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. கல்பாளையத்தான்பட்டியில் புனித அந்தோணியர் கோவில் முன்பு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் தொடக்கத்தில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. பின்னர் சீறி பாய்ந்த மற்ற ஜல்லிக்கட்டு காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றனர். இந்த போட்டியில் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான காளைகள் பங்கேற்றன. மாடுகளை பிடித்த வீரர்களுக்கும் அடங்காத காளைகளுக்கும் வெள்ளிக்காசு, LED டிவி, சைக்கிள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவரை ராகிங் செய்ததாக 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குமாரகோவில் பகுதியில் இயங்கி வரும் நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து ராகிங் நடப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்நிலையில் அங்கு பொறியியல் படித்து வரும் 1ஆம் ஆண்டு மாணவர் ஒருவரை ராகிங் செய்த 2ஆம் ஆண்டு மாணவர்கள் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த 1ஆம் ஆண்டு மாணவர் அளித்த புகாரின் பேரில் 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர்.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வனத்திலிருந்து வெளியேறிய யானைகள் தண்ணீர் மற்றும் உணவை தேடி சாலைகளில் நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேட்டூரில் காவிரி மற்றும் பாலாறு சங்கமிக்கும் பகுதியில் பகல் நேரத்தில் அதிக அளவில் யானைகள் நடமாட்டம் காணப்படுகிறது. பருவமழை பொய்த்துப்போன நிலையில் தற்போது கோடைக்காலமும் தொடங்கியிருப்பதால் உணவை தேடி வனவிலங்குகள் காவிரி ஆற்றங்கரைக்கும் அதனை ஒட்டிய பகுதிகளுக்கும் வருவது அதிகரித்துள்ளது. இதேபோல் கொளத்தூர் மாதோஸ்வரன் மலை சாலையிலும் பாலாறு கோபிநத்தம் சாலையிலும் யானைகள் நடமாட்டம் காணப்படுகிறது. பணி நிரந்தரம் செய்யக்கோரி வேலூர் சிபிஎஃப் நிறுவன தொழிலாளர்கள் 5வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்லளக்குப்பம், கொத்தமாரிக்குப்பம் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள சிபிஎஸ் என்னும் தனியார் கோழி வளர்க்கும் கம்பெனியில் கடந்த 5 ஆண்டுகளாக பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ₹1 மட்டுமே கூலி உயர்வு வழங்கப்படுவதாக தெரிகிறது. குறைந்த ஊதியத்தில் 12 மணி நேரத்திற்கு மேல் வேலை வாங்குவதால் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கடந்த 5 நாட்களாக இரவு பகலாக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அவர்களது குடும்பத்தினர் கம்பெனி வாசலில் காத்திருந்தனர். ஒடிசா மாநிலம் பாலசோரில் கிணற்றுக்குள் விழுந்த கரடியை வெகுநேரம் போராடி வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். ஜுமுதிகா வன கிராமத்திற்குள் நுழைந்த கரடி ஒன்று எதிர்பாராத விதமாக அங்குள்ள ஆழமான கிணற்றில் தவறி விழுந்து சிக்கிக் கொண்டது. இதையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் மீட்புப் பணிகளை தொடங்கினர். சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் கயிற்றின் மூலம் கரடியை மேலே இழுத்து வந்தனர். பின்னர் கரடி கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட பின் மீண்டும் வனப்பகுதியில் விடப்பட்டது. காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் உள்நாட்டு பிரச்சனையில் பாகிஸ்தான் தலையிட வேண்டாம் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். அபுதாபியில் நடைபெற்ற 2 நாள் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு கூட்டத்தில் கௌரவ உறுப்பினராக இந்தியாவின் சார்பில் அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என சுஷ்மா சுவராஜ் பேசினார். ஆனால் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு கூட்டத்தின் தீர்மானத்தில் காஷ்மீர் அல்லது இந்தியா பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இதுகுறித்து கருத்து கூறிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியாவின் பிரதான பிரச்சனையில் காஷ்மீர் இருப்பதாகவும் பாகிஸ்தான் வான்வெளியில் இந்தியா அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் கவலை தெரிவித்தது. இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனின் மீசை ஸ்டைல் இளைஞர்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. பாகிஸ்தானிலிருந்து நாடு திரும்பிய விமானப்படை அதிகாரி அபிநந்தன் இளைஞர்கள் மத்தியில் தேசிய நாயகனாக உருவெடுத்துள்ளார். அவரது கன்ஸ்லிங்கர் மீசை வடிவம் இளைஞர்கள் பலரை கவர்ந்தெழுத்துள்ளது. இதனால் பெங்களூருவில் ஏராளமான இளைஞர்கள் அபிநந்தனை போன்றே மீசை ஸ்டைல் வைத்து அசத்தி வருகின்றனர். இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே திருப்பதி மலையில் ஏழுமலையானை தரிசனம் செய்தார். தனது மனைவி மற்றும் எம்பிக்கள் குழுவுடன் நேற்றிரவே திருமலை வந்த அவர் விஐபி கெஸ்ட் ஹவுஸில் தங்கினார். பின்னர் இன்று அதிகாலை சுப்ரபாத சேவையில் ஏழுமலையானை தரிசித்தார். தொடர்ந்து தனது எடைக்கு நிகரான ₹16,160 மதிப்பிலான ₹1 நாணயங்களை துலாபாரம் காணிக்கையாக வழங்கினார். அவருக்கு ரங்கநாயக மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். இலங்கையில் ரயில் வருவதை அறியாமல் செல்போனை பார்த்தபடி தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த மாணவி ரயில் மோதி உயிரிழந்தார். அவரை காப்பாற்ற சென்ற மாணவனும் உயிரிழந்தார். கண்டி மாவட்டம் நாவலப்பட்டியில் ரயில்வே தண்டவாளத்தில் செல்போனை பார்த்தபடி பூமி பாக்யா செவந்தி என்ற மாணவி சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த தண்டவாளத்தில் ரயில் வருவதை அறியாமல் மாணவி தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். இதை பார்த்த ஹர்ஷகுமார் என்ற மாணவர் மாணவியை காப்பாற்ற முயன்றுள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் இருவர் மீதும் ரயில் மோதியதில் உடல் துண்டாகி இருவரும் உயிரிழந்தனர். நைஜீரியாவில் கச்சா எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து அப்பகுதியில் 50க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர்ட் ஹார்கோட் பகுதியில் இருந்து பான்னி ஏற்றுமதி முனையத்திற்கு பைப்லைன் மூலம் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. இதற்காக பல்வேறு பகுதிகளில் எரிவாயு மற்றும் எண்ணெய் குழாய்களை எய்டோ குரூப் நிறுவனம் அமைத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக பாயில்சா மாகாணத்தின் நெம்பி கிங்டம் பகுதியில் அமைக்கப்பட்ட கச்சா எண்ணெய் குழாயில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு குழாய்கள் வெடித்து சிதறின. இதனால் அப்பகுதி மக்கள் உயிர் பிழைக்க அலறி அடித்து ஓடினர். இந்த விபத்திற்கு பிறகு அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வரி விதிப்பு விவகாரத்தில் இந்தியா தங்களை முட்டாள்கள் என நினைத்துக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை உச்சபட்ச வரி விதிக்கும் நாடு என குறிப்பிட்டார். அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் இருசக்கர வாகனங்களுக்கு இந்தியாவில் 100 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதாகவும் ஹார்லி டேவிட்சன் இருசக்கர வாகனத்திற்கான வரியை 50 விழுக்காடாக இந்தியா குறைத்திருப்பது போதுமானதல்ல என்றும் குறிப்பிட்டார். அதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்க உள்ளதாக கூறிய அதிபர் ட்ரம்ப்
இதுபோன்ற நடவடிக்கையின் மூலம் இதுவரை தங்களை முட்டாள்கள் என நினைத்த நாடுகள் மீண்டும் மரியாதை கொடுப்பார்கள் என சாடியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு விக்டோரியா மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கும் பரவி வருகிறது. விக்டோரியா மாகாணத்தில் மொத்தம் 25 இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. பன்யி பார்க்கில் பிடித்துள்ள தீயை அணைக்கும் பணியில் பொதுமக்கள், தீயணைப்பு வீரர்கள் என சுமார் 1000 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 120 தீயணைப்பு வாகனங்கள், 20 விமானிகளும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை காட்டுத்தீயில் 6300 ஹெக்டேர் வீணாகியுள்ளது. கடும் வெப்பநிலை காரணமாக தீயை அணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.